மேற்குலக நாடுகளின் மிக பெரும் பொருளாதார தடைகளுக்கும் அமெரிக்கா நாட்டின் மிக பெரும் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் ஈரான். இன்றைக்கு ஈரான் நாடு என்பது மேற்குலக நாடுகளின் மிக பெரும் எதிரியாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதே ஈரான் நாடுதான் சில ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குலக நாடுகளின் மிக சிறந்த நண்பனாகவும் இருந்தது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இன்று மிக பெரும் அளவிற்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் எனப்படும் ஒரு நாடு உருவான சமயத்தில் அதை அங்கீகரித்த முதல் நாடாகவும் ஈரான் இருந்தது. அமெரிக்காவினுடைய நெருங்கிய நண்பராகவும் ஈரான் நாடு இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் மத்திய கிழக்காசிய நாடுகள்ல மிகவும் செல்வ செழிப்பான நாடுகள்னா அது சவுதி அரேபியா மற்றும் எமிரேட்ஸ் நாடுகள் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த நாடுகள்லாம் இப்பதான் வளர்ந்திருக்காங்க. 1950-40களிலே மத்திய கிழக்காசியாவில் இருந்த மிகவும் புகழ்பெற்ற செல்வ செழிப்பான ஒரு நாடுனா அது ஈரான் தான். மேற்குலக நாடுகளுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கும் நெருங்கி நண்பனாக இருந்த ஈரான் ஏன் அவர்களின் மிக பெரும் எதிரியாக மாறியது? மிக பெரும் செல்வ செழிப்பு மிக்க பொருளாதார நாடாக இருந்த ஈரான் எப்படி வீழ்ந்தது? இன்றைக்கு ஈரான் மீது இருக்கக்கூடிய பல பொருளாதார தடைகளுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம். மேற்கத்திய நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஈரான் மேற்குலக நாடுகளால் கைப்பற்ற முடியாத ஒரு பகுதி என்கின்ற ஒரு பெருமையுமே கொண்டுள்ளது. ஐரோப்பியர்கள் என்னதான் உலகில் இருந்த பல பகுதிகளை கைப்பற்றி அவர்கள் ஆட்சி பண்ணாலுமே அவங்களால ஈரான் பகுதியை கைப்பற்ற முடியல. ஈரானினுடைய வரலாறு என்ன, ஈரானை ஏன் யாராலையும் கைப்பற்ற முடியாது என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஈரான் நாடு என்பது ஆரம்ப காலகட்டத்தில் மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. 1905ஆம் ஆண்டு ஈரான் நாடு முதலாக அவங்களுடைய நாடாளுமன்றத்தை உருவாக்குனாங்க. 1906ஆம் ஆண்டு ஈரான் நாட்டுக்கான தனியாக சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்துல ஈரான் நாட்டுல இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற பல மதத்தினரும் வாழலாம் அப்படின்னு அந்த சட்டத்தில் இருந்தது. இப்படி மேற்குலக நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் பொதுவான ஒரு நாடாகத்தான் ஈரான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இதன் பிறகு 1925ஆம் ஆண்டு பகலவி வம்சத்தை சேர்ந்த ரேஷா ஷா என்பவர் ஈரான் நாட்டின் மன்னராக முடிசூட்டி கொண்டார். இவர் ஈரான் நாட்டின் மன்னரான பிறகு இவர் ஈரான் நாட்டில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ரேஷா ஷா பதவிக்கு வருவதற்கு முன்பு ஈரான் நாட்டில் கடுமையான சட்டங்கள் என்பது இருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை ஈரான் நாடு மிகவும் தீவிரமாக பின்பற்றி வந்தது. ஆனால் இந்த ரேஷா ஷா பதவிக்கு வந்த உடனே நாட்டில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாரு. இவர் இஸ்லாமிய மதத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காம ஈரானியர்களுடைய பழைய கலாச்சாரமான ரஷ்யன் கலாச்சாரத்துக்கு இவர் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்க்க ஆரம்பிச்சாரு. 1925 இருந்து 1941 வரைக்குமே இந்த ரேஷா ஷா பலவி என்பவர் தான் ஈரான் நாட்டினுடைய மன்னராக இருந்தாரு. ஆனால் இவருக்கு பிறகு ஈரான் நாட்டுக்குள்ள சில புரட்சிகள் என்பது ஏற்பட்டு அவருக்கு பிறகு அவருடைய மன்னர் அடுத்ததாக பதவியில் ஏறினாரு. அவருடைய பெயர் முகமது ரேஷா ஷா. இந்த முகமது ரேஷா ஷா ஈரான் நாட்டினுடைய மன்னராக பொறுப்பேற்ற பிறகு ஈரான் நாட்டினை இவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு. இவருடைய அப்பா மாதிரி இவரும் யோசிச்சு ஈரான் நாட்டுல பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாரு. இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஈரான்ல பல கடுமையான சட்டங்கள் இருந்தன. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் அனைவருமே கட்டாயமாக ஹிஜாப் அணிந்து கொள்ளணும். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமே நீங்க ஹிஜாப் அணிய தேவையில்ல, உங்க விருப்பப்படியே நீங்க வாழலாம் அப்படின்னு பல சட்டங்களை கொண்டு வந்தாரு. இந்த சட்டத்தையும் மீறி யாராவது ஹிஜாப் அணிஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வலு கட்டாயமா ஹிஜாப் அணிக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டாரு. முகமது ரேஷா ஷா ஈரானுடைய மன்னராக இருந்த சமயத்துல இவருடைய ஆட்சியில மேற்கத்திய நாடுகளின் சாயல் என்பதும் அதிகமாக இருந்தது. மேற்கத்திய நாடுகளில் இருந்த பல சட்டத்திட்டங்கள், மேற்கத்திய நாடுகளில் இருந்த பல கலாச்சாரங்கள் என்பது ஈரான்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கியது. இது மட்டும் இல்லாம இந்த முகமது ரேஷா ஷா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரசீக நாடு எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நாட்டை உருவாக்க விரும்பினார். இதனால இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பழைய பாரசீக கட்டடங்கள் என்பது மீட்கப்பட்டது. பழைய ஓவியங்களின் அனைத்தையும் மீட்டெடுத்து பழைய கலாச்சாரத்தை இவர் உருவாக்கி கொண்டிருந்தார். இந்த சமயத்துல 1963ஆம் ஆண்டு இந்த முகமது ரேஷா ஷா என்பவர் ஒரு புரட்சியை பண்ணுகிறார். அது என்ன புரட்சி அப்படின்னா வெள்ளை புரட்சி. இந்த வெள்ளை புரட்சியின் மூலமாக ஈரான்ல இருந்த பல நிலங்களை சீர்திருத்தம் பண்றாரு. இவர் வருவதற்கு முன்பு நிலங்கள் என்பது குறிப்பிட்ட ஒரு மக்கள்கிட்ட மட்டும் தான் இருந்தது. பணம் யார்கிட்ட அதிகமாக இருந்ததோ அவங்கள்ட்ட மட்டும் தான் அதிகப்படியான நிலங்கள் இருந்தது. ஆனால் இவர் மன்னராக பதவியேற்ற பிறகு நில சீர்திருத்தங்கள் கொண்டு சாமானிய மக்களுக்கும் நிலம் கிடைக்கும்படி ஒரு பல சட்டங்களையும் கொண்டு வந்தாரு. முகமது ரேஷா ஷா ஈரான் ஆட்சி பண்ண சமயத்துல ஈரான் நாட்டுல பல எண்ணெய் கிணறுகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எண்ணெய் கிணறுகள் இருந்து எண்ணெய்கள் எடுப்பதற்காக பல உலக நாடுகளுக்கு அவர் டெண்டர் கொடுத்தாரு. அன்றைய காலகட்டத்தில் ஈரான் நாடு என்பது ஒரு உலகமயமாக்கல் பொருளாதார கொள்கையின் அடிப்படையில மிகவும் வேகமாக முன்னேறி வந்தது. பல நாடுகளும் ஈரான்ல முதலீடு பண்ணி ஈரானுடைய பொருளாதாரத்தை மிக பெரும் அளவிற்கு உயர்த்தினாங்க.
அன்றைய காலகட்டத்திலேயே ஈரான் நாட்டுக்குள்ள பல கார் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது. விவசாயம் என்பது நல்லா வளர்ந்து வந்தது. அணுசக்தியுமே இவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதற்கு மேற்குலக நாடுகளும் ஆதரவு கொடுத்தது. இப்படி ஈரான் நாட்டினை 1960-70 காலகட்டங்களிலேயே இந்த முகமது ரேஷா ஷா என்பவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு. ஈரான் நாடு அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக பெரும் செல்வமிக்க ஒரு நாடாகவும் மிக பெரும் பொருளாதார நாடாகவும் மாறியது. இப்படி ஈரான் நாடு ஒரு மிக பெரும் நாடாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த சமயத்தில் ஈரான் நாட்டுக்குள்ளே பல பிரச்சனைகளும் வெடிக்க ஆரம்பித்தது. அது எதனால அப்படின்னா ஈரான் நாட்டில் இருந்த மத குருமார்களால். ஈரான் நாட்டில் இருந்த அடிப்படை மதவாதிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த ஈரான் நாடு ரஷ்யன் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவாக போகிறது. இது இஸ்லாமுக்கு எதிராக இருக்கிறது. இது இப்படியே போனா, இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் ஈரானில் இருந்து இஸ்லாம் சமயம் என்பது அழிந்துவிடும். இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நாடாக ஈரான் மாறிவிடும் என அவங்க பயந்தாங்க. இதன் காரணமாக முகமது ரேஷா ஷாவுக்கு எதிராக பல போராட்டங்களையும் தூண்டிவிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களாலும் ஈரான்ல பல போராட்டங்கள் நடந்தது. நடந்த அனைத்து போராட்டங்களுமே இந்த மன்னருக்கு எதிராக இருந்தது. உலகத்துல எங்கெங்கெல்லாம் மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு குடியரசாட்சி உருவானதோ அந்த சமயத்துல அவர்களுக்கு பின்னால் இருந்ததே இந்த கம்யூனிஸ்டுகள் தான். இந்த கம்யூனிஸ்டுகள் தான் நாட்டுக்குள்ள பல கலவரங்களை உண்டாக்கி அந்த நாட்டு அரசனை வீழ்த்தி விட்டு ஒரு குடியரசாட்சியை உருவாக்குனாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளும் ஈரான் நாட்டில் இருந்த அடிப்படை மதவாதிகளும் ஒன்றாக இணைந்து ஈரான்ல பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ணது ஈரான் தலையில அவங்களே மண்ணெளி போட்டதுக்கு சமமாக அமைந்தது. ஈரான் நாடு 1977 வரைக்குமே உலகின் மிக பெரும் ஒரு நாடாக இருந்தது. ராணுவத்தின் அடிப்படையில் உலகின் 5வது மிக பெரும் நாடாகவும் ஈரான் நாடு இருந்தது. உலகில் இருந்த சக்தி வாய்ந்த ஒரு நாடாக மாறி இருந்தது. ஈரான் நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது பல மடங்கு உயர்ந்திருந்தது. தனி மனிதர்களின் வரலாறு என்பது பன்மடங்கு உயர்ந்திருந்தது. ஆனால் கம்யூனிஸ்டுகளும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் பண்ண குளறுபடியின் காரணமாக ஈரான் நாட்டுக்குள்ள ஒரு உள்நாட்டு புரட்சி என்பது வெடித்தது. அந்த புரட்சியின் விளைவாக முகமது ரேஷா ஷா மன்னர் பதவியில் இருந்து விரட்டடிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தார். 1979 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அன்று முகமது ரேஷா ஷாவும் அவருடைய ராணியும் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிட்டாங்க. அதன் பிறகு ஈரான் நாடு என்பது இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கையில் மாட்டிக்கொண்டது. இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் புரட்சிப்படை என்பது ஈரான் நாட்டினை கைப்பற்றி அந்த நாட்டில் இருந்த பல்வேறு புராதன சின்னங்களை அடிச்சு நொறுக்குனாங்க. வரலாற்று சின்னங்கள் அனைத்துமே நொறுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம முகமது ரேஷா ஷா பல்வி அரச மரபை சார்ந்தவர். இவர் நாட்டை விட்டு தப்பி ஓடின உடனே பல்வி அரச மரபை சேர்ந்த அனைத்து சின்னங்களுமே நொறுக்குனாங்க. முகமது ரேஷா ஷா ஈரானுடைய மன்னராக இருந்த சமயத்துல பாரசீக கலாச்சாரத்துக்கு அவர் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனால் அவர் நாட்டை விட்டு ஓடுனதுக்கு அப்புறமாக ஈரானிய புரட்சி படைகள் பிரஷிக் கலாச்சாரத்தை ஈரான் அழிச்சு இஸ்லாமிய சமயத்தை நிலைநிறுத்தினாங்க. அதன் பிறகு ஈரான் நாட்டினை ஒரு முழு இஸ்லாமிய நாடாக மாற்றி ஈரான் நாட்டுக்கான இஸ்லாமிய சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பழையபடியே பெண்கள் ஹிஜாப் அணியணும் போன்ற கடுமையான சட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. ஈரான் நாடு முழு இஸ்லாமிய நாடாக மாறிய பிறகு அவங்க எடுத்த முதல் நடவடிக்கை என்ன அப்படின்னா, மேற்குலக நாடுகளுக்கு எதிராக திரும்பினாங்க. அதற்கு முன்பு வரையுமே இஸ்ரேல் நாட்டுக்கு ஆதரவாக இருந்த இந்த ஈரான் நாடு இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது எனவும் இஸ்ரேலுக்கு கொடுத்த அங்கீகாரத்தையும் அவங்க பின்வாங்கிக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து ஈரான் நாடு அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராகவும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. இதன் காரணமாக அமெரிக்க நாடு மேற்குலக நாடுகளும் ஈரான் நாட்டு மீது பல பொருளாதார தடைகளை விதித்தாங்க. பல தடைகளை தாண்டி எப்படியாவது நம்ம அணுசக்தியை கைப்பற்றி விடணும் அப்படின்னு ஈரான் நாடு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. இப்படி அவங்க பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட காரணத்தினால அமெரிக்க நாடு 45 ஆண்டுகளுக்கு பல தடைகளையும் போட்டது. முகமது ரேஷா ஷா ஆட்சியில் இருந்த சமயத்தில் ஈரான் நாடு மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாகவும் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு எதிராகவும் இருந்தது. ஆனால் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஈரான் நாட்டை கைப்பற்றிய பிறகு ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்க ஆரம்பிச்சாங்க. உலகமே பல பொருளாதார தடைகளை போட்ட சமயத்தில் ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகிய நாடுகள் தான் ஈரானுக்கு பக்கபலமாக இருந்து அவங்களுடைய ஆதரவை கொடுத்தாங்க. இன்றைய காலகட்டத்திலுமே ஈரான் நாட்டுக்கு ராணுவம், தொழில்நுட்பம், பொருளாதாரம் என அனைத்துக்குமே ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகிய 3 நாடுகள் தான் மிக பெரும் அளவிற்கு உதவி பண்ணி கொண்டும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.